அதுக்கப்புறம் ரூமுக்கு கூட்டிட்டு போறோம். அவ மேட்டரை முடிக்கிறோம். அந்த ரூம்ல கேமராலாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? அதெல்லாம் ரெடியா இருக்கு சார். அதெல்லாம் மொத்தம் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா வைங்க. அடச்சி லட்சுமி கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுமா? பொம்பளைக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்தா இப்படிதான் பேசுவியா? சாப்பாளி அடிப்பா உன்ன நாய. என்னாச்சு? ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி வரீங்க? இல்லையே. காத்து மழையுமா இருக்கு. இந்நேரத்துக்கு எங்க போயிட்டு வரீங்க? மணி என்னன்னு தெரியுமா? இல்ல அத்தை, நாங்க பார்ட்டிக்கு போயிட்டு வந்தோம். அதான் லேட் ஆயிடுச்சு அத்தை. காத்து வேற ரொம்ப அடிச்சதுல அதான். என்னம்மா இது? இந்த காத்து மழையில பார்ட்டிக்கெல்லாம் யாராவது போவாங்களா? இல்ல அத்தை, போறப்ப எதுவுமே இல்ல. அதான் மழை நின்னதுக்கு அப்புறம் வரோம் நாங்க. அத வெற்றி வந்துட்டாரா? அவன் எப்போ வந்துட்டான். மேலதான் இருக்கான். ம், சரி உள்ள போங்க. துணியை மாத்திட்டு படுங்க. சரிங்க அத்தை. இவையே பேய் அறிஞ்ச மாதிரி ஒண்ணும் இருக்கா? இல்ல அத்தை. இந்த மனுஷனை வேற ஆளை காணோம். வர முடியலன்னா போனாவது பண்ணலாம்ல. வள்ளியம்மா, வள்ளியம்மா. தோ வரேன். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. வள்ளியம்மா. என்னங்க? ஆமா எல்லாரும் வந்தாச்சாமா? எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க தான் வரலையேன்னு பதட்டமா இருந்தது. இல்லம்மா, நானும் அங்கேயே தங்கிடலான்னு தான் பார்த்தேன். போன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா எந்த போனும் வேலை செய்யலையா? சரி மழை தான் நின்னு போச்சே, காத்து நின்னு போச்சு. நானும் புறப்பட்டு காலார நடந்தே வந்துட்டேன். சாப்பிட்டீங்களா? நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேம்மா. சரி உள்ள போங்க. ஐயோ, அங்க அனு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? பயத்துல ஏதாவது உளறிட்டு இருந்தானா? பயமா இருக்குக்கா. சத்தம் போடாத. அக்கா அக்கா கையில
கையெல்லாம் நடுங்குதுக்கா. இங்க பாரு நான் இருக்கேன் சத்தப்படாத ப்ளீஸ் பயப்படாத. அக்கா 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 பதட்டமா இருக்குக்கா. அனு. பதட்டமா இருக்குக்கா. புருஷன் ஃபோன் பண்ணானே, எதுக்கு பண்ணா ஏன் பண்ணான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. வந்தா ட்ரெஸ் மாத்தினா போயிட்டா. நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட கேட்கல. இந்த பார்ட்டில அவ குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அவ கூட சந்தோஷமா இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் அவளை கூப்பிடும் போதெல்லாம் கதறிக்கிட்டு காலில் வந்து விழுவாயா. ஒண்ணுல மேல வா எந்திரி அனு இங்க பாரு அக்கா 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 அங்க இந்த தண்ணி குடி. இங்க பாரு அக்கா அக்கா பயமா இருக்குக்கா. எதுக்கு பயப்படுற ஷூ, இங்க பாரு அனு. இது பாரு, நீ எந்த தப்பும் பண்ணல புரியுதா? அவன் தப்பு பண்ணிருக்கான் பொறுக்கி. நீ அவனுக்கு தண்டனை தான் கொடுத்திருக்க, அவ்வளவுதான். நான் இன்னைக்கு கொலை பண்ணிட்டு இங்க பாரு, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நீ பண்ணது கொலை இல்லடி, உன் மானத்தை காப்பாத்திக்க தானே நீ அவனை கொன்ன. அது தப்பு இல்ல அனு. அழாதடி. இங்க பாரு நீ அழுதை காட்டி கொடுத்துடாத. அக்கா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க பாரு, போலீஸ் எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் உன்னை தண்டிக்கலாம் மாட்டாங்க, புரியுதா? அப்ப கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? நான் சொல்றது கேளு. கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம தான் எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டோம்ல, நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஐஸ்டோ அக்கா, அவன் வீட்டுல அவனை தேடுவாங்கல்ல? அது காணோன்னு தேடுவாங்க. அந்த பொறுக்கியோட பணம் கிடைக்கணும்ல, அதான் கிடைக்காதே. ஆனா எனக்கு உள் மனசு ஏதோ குத்துதுக்கா. ஷூ அனு, ப்ளீஸ் அனு, பயப்படாத அனு. அம்மா வீட்டுல அவனை தேடுவாங்க அக்கா. என்ன தேடிட்டு போறாங்க, பேசாம இரு. அக்கா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அதை மறைச்சிட்டு இருக்கேன். என்னால இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாதுக்கா. இருக்க முடியாது. வாங்கக்கா, போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். எங்க போற? இல்ல, நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம். வாங்க. யார்கிட்ட சொல்ல போற கொலை பண்ணிட்டேன்னு? பேசாம இருக்கியா? இது பாரு, வீட்டுல இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு யோசிச்சியா? என்ன நடக்கும்? எனக்கு நடக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, நான் அவனை
கொன்னுட்டேன். மாமா அது அவளை காப்பாத்திக்கிறதுக்காக பண்ண மாமா. எப்படி சொன்னாலும் அதுக்கு பேரு கொலைதானே. மாமா நான் அவனை கொலை பண்ணணும்னு பண்ணல. அவன் கிட்ட நடந்துட்டதுக்கு அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியல. அதான் அங்க இருந்து உனத்தை வச்சு அடிச்சேன். ஆனா அதனால அவன் செத்து போவான் சத்தியமா நான் எதிர்பார்க்கல மாமா. நான் மட்டும் அப்படி பண்ணலனா இந்நேரத்துக்கு நீங்க என் பணத்தை தான் தேடி இருக்கணும். என்ன சீரழிச்சு கொன்னு போட்டிருப்பான். அந்த மாதிரி அயோக்கியனை கொலை பண்ணதுல தப்பே இல்ல. தப்புதான் இவ செஞ்சது தப்புதான். சக்தி அவன் மானத்தை காப்பாத்திக்க அப்படி பண்ணா அதுல என்ன தப்பு இருக்கு? இவ எதுக்கு அங்க போனோம்? அவனை எப்படி இவளுக்கு தெரியும்? எப்படி பழகுனா? இப்ப அதுவா விஷயம்? ஆமா அதுதான் விஷயம். அதனாலதான் இது நடந்துச்சு. சக்தி சத்தியமா எந்த உள்நோக்கத்திலையும் நான் இதெல்லாம் பண்ணல. உள்நோக்கம் இல்ல நீ சொன்னா அதை நான் நம்பணுமா? சக்தி என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. புருஷனை நைட் ஷிஃப்ட் அனுப்பிட்டு எவன் கூட சுத்திட்டு இருக்கியா? நான் கையில் கூட சுத்திட்டு இருக்கேன்னு என் மேல பழி வேற போடுறேன். இப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஏன் சக்தி இப்படிலாம் பேசுறீங்க? நான் சத்தியமா எந்த தப்பு பண்ணல சக்தி. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் நம்புவேன் நல்லா நம்புவேன். டாக்டர் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அதனாலதான் நைட் ஷிஃப்ட்னு எப்படி எல்லாம் நாடகம் ஆடினேன். இந்த நாடகத்துக்கு அண்ணி வேற ஜாடுறான். அவங்களுக்கு இதுக்கு உடந்தையா? ஐயோ சக்தி என்ன பேச்சு பேசுற நீ? அவன் பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. என்னங்க நீங்களும் இப்படி அபாண்டமா பத்தி பேசுறீங்க? ஊரே பேசிருச்சு. நான் இப்பதான் பேசுறேன். உனக்கு அவ தோண அவளுக்கு நீ தோண. ஐயோ ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை ஏமாத்துறீங்க. ஐயோ இல்ல வெற்றி நாங்க எங்க ஏமாத்தனோம்? என்னடி கதை விடுற? பார்ட்டிக்கு அணு அழிச்சிட்டு போக போன. ஆனா அவ அதுக்குள்ள அங்க எப்படி போனா? அவளை கண்டுபிடிக்க நீ போன. கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறா. எரிச்சிட்டோம் புதைச்சிட்டோம் சொல்றீங்க. அதுதாங்க உண்மை. நாங்க நடந்ததுதானே சொல்றோம். பார்ட்டிக்கு போனதா சொன்னியே. நீ முதல்ல பார்ட்டிக்கு தானே போயிருக்கணும். அதை விட்டுட்டு கொலை நடந்த இடத்துக்கு நீ எதுக்கு போன? சொல்லு உனக்கு என்ன வேலை? சரி பார்ட்டிக்கு அணு வரேன்னு சொன்னா அவ எதுக்கு அங்க போனோம்? அவ அங்கதான் போயிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு இடம் தெரியும்னா அவங்களுக்குள்ள இருந்த பழக்கமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. பழக்கம் அவளுக்கு மட்டுமா இல்ல உனக்குமா? ஏன் இப்படி அபாண்டமா பேசிட்டு இருக்கீங்க? நீ எப்படிப்பட்டவன் இப்பதான் நீ தெரியுது. இல்ல வெற்றி மாமா லட்சுமி அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் ஏன் மேலதான். அவனை எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏய் அததானே நானும் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எல்லா தப்பும் உன் மேல. ஐயோ சக்தி எனக்கு அவனை தெரியும் மட்டும் தான் சொன்னேன். நான் எந்த தப்பு பண்ணல சக்தி. என்னடி அப்படி பேசுற இப்படி பேசுற இப்படி பேசுற அப்படி பேசுற? டேய் குடும்பத்தோட மான மரியாதை அத்தனை குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கீங்கடா. அப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ நடிக. உன்னை பாட்டி கூப்பிட்டா நீ மட்டும் தானே போகணும். அவளையே கூட்டு போன. இதுக்கு என்ன அர்த்தம்? நீ கெட்டது பத்தாதுன்னு அவளையும் கெடுக்க. இப்ப இப்படி ஒரு கொலை பண்ணிட்டு அதை எரிச்சிட்டு வந்துட்டோம்னு சாதாரணமா சொல்றீங்க ரெண்டு பேரும். நாங்க உங்களை காப்பாத்தணுமா? நீங்க நல்லவங்களா இருந்தா பரவாயில்ல. ஆனா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு எங்களை ஏமாத்திருக்கீங்க. போலீஸ் நம்ம வீட்டை தேடி வரதுக்குள்ள உங்க ரெண்டு பேரையும் நானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விட்டுட்டு வரேன். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. வந்துட்டே இருக்காங்க. நடிக்காதே. அத நம்புங்க நாங்க எந்த தப்பு பண்ணல. நாங்க நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும். ஐயோ என்ன நீங்களே எப்படி பேசுறீங்க? அக்கா உங்களுக்கு புரியுதா அக்கா? அக்கா சொல்லுங்க நிறுத்துறீங்களா? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? மா நான் கூட உங்க ரெண்டு பேரும் என்னமோ நினைச்சேன். அதுலயும் அனு நீ இருக்க பாரு. பாக்க புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு அடடடடா எவ்வளவு வேலை பண்ணிருக்க. எல்லாத்தையும் திட்டம் போட்டு தாண்டி பண்ணிருக்க. தெரியுது ஒரு புருஷனை பெட்ரூம்குள்ள வர வேண்டாம்னு சொல்றேனா? நீ ஏதோ தப்பு பண்றதுன்னு அர்த்தம். அர்த்தம் என்ன அர்த்தம்? அதான் பெரிய ஆதாரம் கிடைச்சிருக்கு. ஐயோ எங்களை நம்புங்க நாங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணலன்னு சொல்றோம். எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. லட்சுமி நீ இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கீன்னு நினைச்சேன். ஆனா இப்படி குழி தோண்டி புதைப்பீன்னு நான் நினைக்கலமா. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. வந்து கூப்பிட்டு இவங்க தான் சார். இவங்க தான் கால் பண்ணாங்க. கூட்டி போங்க. அரெஸ்ட் பண்ணுங்க கான்ஸ்டபிள். இவங்க அரெஸ்ட் பண்ணுங்க. Thank you.
சொல்லியிருந்தா இதான் நடந்திருக்கும். எந்த மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ இந்த விஷயத்த பண்ணியோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா உன் மானத்தோட சேர்த்து இந்த குடும்பத்தோட கௌரவமும் போயிடும். புரிஞ்சுக்கோ அனு. சொன்னா உன் குற்ற உணர்ச்சி போயிடும் நீ நினைக்கிற. ஆனா நீ சொன்ன வச்சுக்கோ, எத்தனை பேர் குற்ற உணர்ச்சியால தவிப்பாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஏங்கா குற்றோணுச்சுல அவங்க தவிக்கணும்? தப்பு செஞ்சது நான் தானே. அப்படின்னு நீ நினைக்கலாம், ஆனா அது உண்மை இல்ல அனு. புவி உனக்கு எப்படி தெரியும்? பஸ்ல போனப்போ. எதுக்கு நீ பஸ்ல போன? அப்பா கிட்ட கம்பெனிக்காரி ஏன் கேட்கணும்னு பஸ்ல போனேன். பஸ்ல போனல? இதே சக்தி உன் கூட தினமும் பஸ்ல வந்திருந்தா அந்த நாய் உன்கிட்ட துணிஞ்சு பேசிருப்பானா, இல்ல அவன் உன்னை ஃபாலோ பண்ணிருப்பானா? மாட்டான். நீ அவனை சந்திச்சிருக்க மாட்டல்ல? சக்தி உன் கூட வராததுக்கு காரணம் என்ன? வேற ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணோம். ஷிஃப்ட மாத்துனது யாரு? என் அப்பா. எதுக்கு மாத்தினாருடி? என் பிரச்சனையால. அத சக்தி கிட்ட சொல்ல முடியாம அத சமாளிக்க தான் இப்படி ஷிஃப்ட் மாத்தி போட்டாரு. சரி, நீ எதுக்கு வேலைக்கு போன? என்னக்கா, நம்ம குடும்ப சூழ்நிலை. அக்கா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு இப்ப என்ன கோர்ட்ல விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? பாரு, சக்திக்கு கஷ்டம், உங்க அப்பாவுக்கு கஷ்டம், மாமாவுக்கு கஷ்டம், நம்ம வீட்ல இருக்கிறவங்க நீ வேலைக்கு போனதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. எல்லாரையும் விட எனக்கு ரொம்ப கஷ்டம்டி. நீங்க என்னக்கா பண்ணீங்க? ஆமாண்டி, நான் தானே உன்னை பார்ட்டிக்கு வர சொன்னேன். ஆபீஸ் முடிஞ்சதும் நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்திருப்ப. உன்னை பார்ட்டிக்கு வான்னு சொன்னதுனால தானே நீ வந்த, அவனை பார்த்த. தேவையில்லாம கொலையில போய் முடிஞ்சது. அனு, இது பாரு, இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லாத. இந்த ரகசியம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். நம்ம எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டோம். அவன் பொண்ணத்தையும் இறைச்சிட்டோம்ல. நாமளா சொல்ற வரைக்கும் இது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாம நீ ஒரு நல்லவனை கொலை பண்ணல, கெட்டவனை தானே கொண்டு இருக்க. தங்கச்சின்னு சொல்லி இது பாரு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. எந்த குற்ற உணர்ச்சியும் உனக்கு வேண்டாம், நான் இருக்கேன். புரியுதா உனக்கு? படு. அனு, சொல்றது கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோ. நல்லா தூங்கு, சரியா போயிடும். நடந்தது எல்லாமே ஒரு கனவு, புரியுதா?